ஆண்டில் நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்களன்னு பார்த்தா 6 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்குறீங்க. 071-628. அப்பா நான் ஒரு ஆளை காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு என்னோட எப்படி நீ காதலிக்கலும் அப்படி நல்ல குளிர்மையாக இருக்குது. அந்த ஆக வைக்காண்டில் இது அளவான அறை தானே. எல்லாரும் வந்து சாப்பிட்டோன்னா அந்த குழியில் அப்படியே எடுத்து மூடி விட்டுட்டு பிறகும் அறுவடை செய்துட்டு வேற குழியில் கொண்டு வருவார்கள். நிறைய இடங்கள்ல இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் ஈழத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை ஈழத்துக்கு இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? அதற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிறப்பான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறப்பான சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் ஜெஃப்னா பிசினஸ். இவர்கள் இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகலவிதமான சட்ட ரீதியிலான உரிமைகளையுமே பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு திரையில தெரிகிற இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு திம்பிலி என்ற ஊரில் நிற்கிறேன். குறிப்பாக சொல்கிறதுண்டா, ஐயோ நான் பயந்து போனேன், திம்பிலி 2ஆம் வட்டாரத்தில் நிற்கிறேன். இன்றைய இந்த காணொளியில் இத்தாலி வாழ் தமிழர் ஒருவரினுடைய பண்ணையை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த காணொளி 2ஆக வரும். ஒன்று இன்றைய நாளில் நீங்கள் பார்க்குற காணொளி, அடுத்த காணொளி நாளைக்கு வரும். இன்றைய காணொளியில் இந்த பண்ணைக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். பண்ணை வீடு நிறைய பேருக்கு பிடிக்கும். காரணம் என்னென்னா, அப்படியே இயற்கையான சூழலோடு அந்த வீட்டில் வாழும்போது வர மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது. ஒரு தோட்ட வீடு என்று தோட்ட பகுதியில் இருக்கிற வீடு மாதிரி இது பண்ணை வீடு என்று சொல்லலாம். எனவே இந்த வீடு எப்படி இருக்குன்றதை இந்த காணொளியில் காட்டுறேன். நாளைய காணொளியில் இங்கே இருக்கிற உயிரினங்கள் என்னென்ன வளர்க்கிறார்கள், அதை விட என்ன பயிர்கள் செய்கிறார்கள் என்றதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் இதில் எழுதியிருக்கு பாருங்கோ, JKT இயற்கை பண்ணை. எங்கே தமிழில் எழுதியிருக்குன்னு கூட அந்த மூலையில் எழுதியிருக்கு. ஆடு மாடு மற்றும் நாட்டுக்கோழி விற்பனை கொண்டு 2ஆம் வட்டாரம் திம்பிலி புதுக்குடியிருப்பு. உரிமையாளர் மா கிருபாகரன். அவருடைய தொடர்பெண் இதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவரோட இத்தாலியில் வாழ்கிறார். நான் நிறைய காணொளிகளில் இப்படியானவர்களை ஊக்குவித்திருக்கிறேன். இந்த காணொளியை கூட உண்மையை சொல்ல போனால், நாங்கள் ஒரு காணொளி பதிவு செய்ய வரும்போது எங்களுக்கான பொருளாதார செலவு இருக்கும், பயண செலவு, அடுத்தது அப்படியான செலவுகள் இருக்கும். இந்த அண்ணா கேட்ட நேரத்தில், தம்பி நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்கு கட்டணம் வாங்குவீங்களான்னு கேட்ட நேரத்தில் நான் சொன்னது இல்லைன்னா, இது ஒரு நீங்கள் தொழில் முயற்சியாக செய்கிறீங்க, இதில் நிறைய பேருக்கு வேலை போகுது, நான் அதை இலவசமாகவே வந்து செய்தாருன்னு சொன்னான். எனவே எனக்கு இதை வெளியிடுறதுல என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், நிறைய பேர் வெளிநாடுகளில் வாழ்ந்து என்ன செய்கிறீங்களா, உங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மை இருக்குது, அதை நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ஆனால் ஒரு மாதத்தில் வெளியில் கொடுக்கறதுக்கான பணமாக ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 20,000, இன்னொரு ஆளுக்கு 50,000, இன்னொரு ஆளுக்கு 1,20,000, இன்னொரு ஆளுக்கு 10,000 என்று சொல்லி அந்த நாளுக்குரிய பணத்தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிற மாதிரி நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு மாதத்தில் 50,000 ரூபாய் உதவி செய்கிறதுக்கு ஒதுக்குறீங்களா, ஆண்டில் நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்களன்னு பார்த்தா 6 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்குறீங்க. இப்படி ஒரு 20 பேரோ 25 பேரோ சேர்ந்து இந்த மாதிரியான பண்ணைகளை அமைத்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். பண்ணை வெற்றி பெறுமாக இருந்தால் அந்த பண்ணையினுடைய பெறுமதியும் அதிகரிக்கும், வேலையாட்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவே இப்படியான செயற்பாடுகளை நீங்கள் செய்யணும்ன்றதுக்காக இந்த ஊக்குவித்தலை உங்களுக்கு தந்து கொண்டு இப்போ நான் உள்ளுக்கு போகிறேன். போகிறதுக்கு முதல் இதில் 2ஆம் தரம் போகிறதுக்கு முதல் சொல்லி போட்டேன். இதில் பாருங்க, சுத்த வரை இந்த மாதிரி தான் வேலி போடப்பட்டிருக்கு, கிழுவை வேலி போடப்பட்டிருக்கு. தூண் போட்டு முள்ளுக்கம்பி போடப்பட்டிருந்தாலும் இந்த இடைக்குள்ள கிழுவை வேலி போடப்பட்டிருக்கு. இது எந்த வகையில் பயன்படும்னா, மேலே பாருங்கோ கிழுவையிலேயே இது வந்து ஆடுகளுக்கு பயன்படும். எனவே ஒரு வேலியை ஆடுகளுக்கான உணவு கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். 2ஆம் தரம் அடிக்கிறதுக்கு இடையில வாங்கோ. இப்போ நாங்கள் வீட்டை தான் பார்க்க போகிறோம். சரி, உள்ளே வாங்கோ. அப்படி என்ன காட்டு அங்கே காட்டாது, வீட்டை காட்டாது, வீட்டை காட்டக்கூடாது, தெரியும் தானே. அடித்து கொண்டு இருக்குது, அதால் இப்படி பூட்டி போட்டு இப்போ உள்ளுக்கு போவோம். போகிறதுக்கு முதல் இந்த பக்கம் பண்ணையினுடைய பகுதி தான். அதனால் நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்படியே கட்டி இந்த மாதிரி அழகான தாவரம் வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே இந்த நேருக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே வாங்கும். நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க, எங்களுக்கு அந்த
அதுலேயே இருக்கணும் போல் எண்ணம் தான் வருது. ஒரு கதைக்கு வேலை செய்கிறது கொண்டு வந்து விட்டால் நாங்கள் நித்திரையாக போடுவோம். அப்படி நல்ல சோலையாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் அடுத்தடுத்த கட்டங்களில் அதை காட்டுறேன். சரி, இந்த மாதிரி தாவரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சுத்த வரை இப்படி தான் இருக்குது பாருங்க. இது வந்து வீட்டுக்கான இல்லை. சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு வீட்டை காட்ட போகிறோம். இதுதான் வீடு. இந்த வீட்டை பாருங்க, எவ்வளவு அளவான வீடாக இருக்குன்ற ஒரு குட்டி வீடு. முன்பகுதியை காட்டியாச்சு, இந்த பக்கத்தையும் காட்டுவோம்பாங்க. இங்கே பாருங்க, தாவரங்கள் பூங்கொன்றுகள் வைக்கப்பட்டிருக்கு. சரியா, பாருங்க, பூங்கொன்றுகள் வைக்கப்பட்டிருக்கு. நல்ல சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. வடிவாக இருக்குது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறது, எங்கேயாவது வெளியில் போய் சுற்றி நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படி யோசிப்பீங்க. அப்படியானவர்களுக்கு இங்கே நீங்கள் வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 படுக்கை அறை இருக்குது. 2 படுக்கை அறையை நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இன்னொன்று அவர்கள் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு தாரென்றாலும் அதுவும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முல்லைத்தீவில் தங்குறதுக்கு அறை இல்லை என்று நிறைய பேர் யோசித்திருப்பீர்கள். ஆனால் இங்கே வாரதுக்கான பாதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, காப்பெட் வீதியோ தார் வீதியோ இல்லை. மற்றபடி வரலாம், வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான பாதை. எனவே திடீரென்று இரவு வேளையில் யாழ்ப்பாணம் போகணும், ஆனால் இப்போ எனக்கு நித்திர தூங்குது, எங்கேயாவது நின்றுட்டு போவோம்னு யோசித்தா புதுக்குடியிருப்பில் திம்பிலி என்ற ஊருக்கு வாங்கோ. இந்த இடத்தினுடைய இணைப்பை டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். உள்ளுக்கு போய் அந்த வீட்டை காட்டுறேன், வாங்கோ. அப்படியே வந்தா இது மகிழும் பகுதி. சரி, இதில் சொகுசு இருக்கை இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் நான் இதில் கொஞ்ச நேரம் வந்து இருந்தேனாங்க, தம்பியும் நானும் இருந்தனாங்க. அந்த காற்று வீசும்போது இந்த துணி இருக்குல்ல, அப்படி வந்து இப்படி அந்த ஆடி அசை நான் இந்த பாருங்க. ஐயோ, உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நல்ல காற்றோட்டமாக இருக்குது. இப்போ இது உங்களுக்கு காற்றோட்டம் இன்னும் வேணுமெண்டா இதை இப்படி பிடிச்சி இங்கால கட்டி விட்டீங்கண்டா சரி. இங்கே பாருங்கோ, எவ்வளோ காற்றோட்டமாக இருக்குன்னு. சத்தியமாக அவ்வளவு சிறப்பாக இருக்குது. சொகுசு இருக்குது. இதனுடைய அளவு எனக்கு சரியாக தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இது 2 அடி 4 அடி 6 அடி 7 அடி 7 அடி அகலம் அப்படி வரும். இது சரி, 7 அடி தான் அகலம் வரும். இந்த வீட்டை பார்த்துட்டு நீங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அலைப்படுத்து கதைக்கலாம். 071 628 89 60 டயல். இதில் எனக்கு அடித்து பார்த்து நான் வந்தது, நான் உடனே நிப்பாட்டினோடனே அங்கே நின்றுடுது. அப்படியாண்டு இல்லை, அது 2 வேலை செய்யலை, என்னவோ தெரியலை. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாப்பாட்டு மேசை இருக்குது. 4 பேர் வந்தால் 2 அறை இருக்குது. சரி, ஒவ்வொரு அறையிலையுமே 2 பேராக இருக்கலாம். அடுத்தது 4 பேரும் இதிலேருந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம். இப்போ நாங்கள் இந்த முன்பகுதியை காட்டிட்டோம். அடுத்த கட்டமாக இந்த அறையை காட்ட போகிறேன். இது என்ன அறையண்டு உங்களுக்கு காட்டுறேன், வாங்கோ, வந்து பாருங்கோ. இதுதான் சமையல் அறை. பாருங்கோ, நல்ல சுத்தமாக இருக்குது. உண்மையாகவே குளிர்சாதன பெட்டி இருக்குது. நீங்கள் என்னென்ன தேவையோ அதை இதுக்குள்ளே வச்சு எடுத்து குடிக்கலாம், ஒரு நாள் நிற்க போகிறீங்கண்டா. சரி, அடுத்தது இந்த மாதிரி ஒரு பொருட்கள் வைக்கிறதுக்கு, கரண்டி வைக்கிறதுக்கானது. அடுத்தது கீழே சாப்பாட்டு தட்டுகள் வைக்கிறதுக்கானது, கை கழுவுறதுக்கு உரிய இடம் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல உப்பு தூள் அந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு அளவான பெட்டி. சரி, அப்படியே வந்தோம்டா காத்தடிச்சு கொண்டு இருக்கிறதால சாத்தி விடுவோம். சரி, அடுத்தது இதில் ஒரு அறை இருக்குது. இந்த அறையை பாருங்க, ஒரு குட்டி அறை. படுக்கைக்கு ஒரு கட்டில் இருக்குது. அடுத்தது மின்விசிறி இருக்குது. மேலேயும் ஒரு மின்விசிறி இருக்குது. அதில் பூவெல்லாம் போட்டு கட்டியிருக்கு. அடுத்தது அப்படியே இங்கால வந்தால் இதில் ஒரு அறை வந்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே ஒரு படுக்கை அறை தான். ஒரு கட்டில் இருக்குது. அடுத்தது கொண்டு வர பொருட்களை வைத்தெடுக்கிறதுக்கான ஒரு பெட்டி இருக்குது. நல்ல குளிர்மையாக இருக்குது. அந்த ஆக வைக்காண்டில் இது அளவான அறை தானே, அதனால் பரவாயில்லை. ஆக பெரிய அறையாண்டா இந்த மின்விசிறி காணாது. அடுத்தது இதுலேயும் ஒரு மின்விசிறி இருக்குது, அதையும் நீங்கள் போடுறேன்னா போட்டு விடலாம். சரி,
அது இந்த ஜன்னலை திறந்து விட்டால் பின்னுக்கு அந்த காற்றோட்டமாக இருக்கும். அது உங்களுடைய தேவை விருப்பம். சரி, நிறைய காட்டியாச்சு. சரி, இவ்வளவும் சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், தம்பி நாங்கள் வந்தால் குளிக்கிறது இல்லையான்னு கேட்பீங்க. அதுக்கு உங்களுக்கு குளியலறையை காட்ட போகிறோம். வாங்கோ, அப்படி வந்தீங்கன்னா இது குளியலறை. உண்மையாக நல்ல சுத்தமாக இருக்குது. நான் வந்த உடனே சொன்னான்ல, வாங்கோ வந்து பாருங்கோ. இதுதான் குளியலறை. கொஞ்சம் வெளியில் நிற்கிறீங்களா? குளிச்சுட்டு வாங்க. இது நல்ல வேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெளியில் தண்ணி பிறக்காது. இவங்க நிறைய இடங்களில் இதில் எல்லாம் சவர்க்காரம் பறந்து அது படிஞ்சு போயிருக்கும். கண்ணாடி இருக்குது. சரி, ஹோமட் இருக்குது. இதுவும் நல்ல சுத்தமாக இருக்குது. இன்றைக்கு நான் வரும்போது நல்ல சுத்தமாக இருக்குது பார்த்த வரைக்கும். சரி, நாங்கள் புதுக்குடியிருப்பில் முதல் வந்து இவ்வளோ அறதை அடினாங்களே என்ன, ஒரு அறை இருந்தது. ஆனால் அது இப்போ அந்த என்ன சொல்கிறது, மதுபான சாலையோடு சேர்ந்த மாதிரி இருக்கிறதால நாங்கள் அதுக்கு போகலை. மற்றபடி வேறு எங்களுக்கு அறை தெரியலை. சரி, இதை காட்டியாச்சு உங்களுக்கு. அப்படியே வாங்கோ. இப்போ இந்த வீட்டோடு சேர்ந்துருக்கிற பின்பகுதியை காட்டுறேன். அப்படியே வாங்கோ. அப்படியே இங்கே பார்த்தியா, இது வந்து கற்பூரவள்ளி எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா? அது புற்றுசாக வளர்ந்து போய் நிற்குதுன்னு. இந்த பலாமரம், மாமரம், அங்கால மாமரம் நிற்குது, இதில் தென்னை மரம் நிற்குது. இது பார்த்தீங்களா அவ்வளோ சோலையாக இருக்குண்டு. ஓ, அப்படியே இங்கே வாங்கோ. அப்படியே இந்த இடத்த பாருங்க, எவ்வளவு சோலையாக இருக்குண்டு. சும்மா சொல்லக்கூடாது, இதில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் நான் உண்மையாக நித்திரையாக போடுவேன். அந்த அளவுக்கு நல்ல சோலையாக இருக்குது. இதில் ஒரு மாமரம், அதை விட அதில் தென்னை மரம், அங்கே பலாமரம், அடுத்தது சுத்தவரை ஒரு 3-4 தென்னை மரங்கள் நிற்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. உண்மையாக நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குளிர்மையான சூழலை எங்களுடைய வீட்டிலையுமே அமைச்சு கொண்டா எங்களுக்கு குளிரூட்டியும் தேவையில்லை, மின்விசிறியும் தேவையில்லை. இந்த மாதிரி நாங்கள் இருந்து பொழுதுபோக்கலாம். இப்படி ஒரு மரத்துக்கு கீழே ஒரு 6-7 கதிரையை போட்டுட்டு அப்படியே குடும்பமாக சேர்ந்துருந்து கதைக்கும் போது வர அந்த சுகம்ன்றது சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சேர்ந்திருந்து கதைக்கிறதில்லை. அண்ணாக்கு இருக்கிற பிரச்சனை தம்பிக்கு தெரியாது, தம்பிக்கு இருக்கிற பிரச்சனை அண்ணாக்கு தெரியாது. அப்பா சொல்கிறத தம்பி கேட்க மாட்டார், தம்பி சொல்கிறத தங்கச்சி கேட்க மாட்டார். அப்போ அப்படியான சூழல் இருக்கிறதுக்கு காரணம்ன்றது கூடியிருந்து கதைக்கணும். எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்னுடைய வேலைத்தளத்தில் என்ன நடந்தது, எல்லாத்தையும் வேலைத்தளத்தில் இருக்கிற ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு எல்லாருமே என்ன செய்கிற மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் புதைச்சி வச்சுருக்கிறது. குடும்பங்களுக்குள்ள சண்டைகள், வீண் சண்டைகள், சும்மா எல்லாம் சண்டை பிடிக்கிறது என்ன. அப்படி சண்டை பிடிக்காமல் கூடியிருந்து ஒரு இரவு நேரம் சாப்பாடு வைங்கவன். இப்படி ஒரு சுத்தவரை ஒரு 6 பேருன்னு சொன்னால் 6 கதிரையை அடுக்கி போட்டு நடுவில் சாப்பாட்டை வச்சுட்டு இப்படி கதைச்சி என்ன மாதிரி இன்றைக்கு கொண்ட வேலை எப்படி போனது என்று கதைக்கிறதும் எல்லாத்தையுமே சகஜமாக கதைக்கணும். அது இப்படி கதைக்காமல் இருக்கிறதால தான் இங்கே நிறைய நடக்குது. இப்போ பாருங்க, நிறைய இடங்களில் கொலைகள் நடக்குது, நிறைய இடங்களில் காதலித்து ஏமாற்றி தற்கொலைகளுக்கு போகுது. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ கூடியிருந்து சகஜமாக கதைக்கணும். அடே நானும் காதலித்து தாண்டா கல்யாணம் கட்டி நான் சொல்லடா என்று சொன்னால் அந்த பிள்ளை தன்னுடைய மனதில் இருக்கிற வாய் விட்டு சொல்லும். ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு அறிவுரை சொல்லலாம், கட்டுப்படுத்தக்கூடாது பிள்ளைகளை. இல்லை அப்படி செய்யலான்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து சுதந்திரமான மனநிலை இருக்காது. இப்போ படிக்கிற பிள்ளைன்னு வைங்கோவன் உயர்தரம் படிக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து உங்கள்கிட்ட சொல்லுது, அப்பா நான் ஒரு ஆளை காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு, என்னுடைய எப்படி நீ காதலிக்கலும் சுரு அப்படின்னு சொல்லி கதிரையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு போகாமல் இருந்த அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எதில் தங்கியிருக்கு? கல்வியில் தங்கியிருக்கு, தொழிலில் தங்கியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? பிள்ளை என்ன இது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ என்ன செய்யலாம், உயர்தரத்தில் சித்தி அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே பட்டம் பெற்று வா, உனக்கு நான் செய்து வைக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த பிள்ளை அப்பாண்ட அனுமதி பெறணுமன்றதுக்காக படிக்க தொடங்கும், பல்கலைக்கழகம் போக தொடங்கும். உண்மையாக காதலிக்கிறவர் அந்த பிள்ளைக்காக 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் காத்திருப்பார். அப்படி பொய்யா காதலிச்சா, இல்லை இப்போ வா, இப்போ கட்டுவோம், இப்போ கல்யாணம் செய்வோம் என்று கட்டாயப்படுத்தினா பிள்ளைகளும் யோசித்து கொள்ளுங்க. நிறைய பேர் விடுற தவறு இதுதான். அம்மா அப்பா நல்லதுக்கு சொல்கிறதுன்றதை யோசிக்காமல் தவறுகள் செய்கிறார்கள். இந்த மாமரம் எவ்வளோ அறிவுரை சொல்கிற அளவுக்கு என்ன மாற்றி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவும் இந்த குளிர்மைக்கு இருக்க ஒரு சிறப்பு ஒன்று கிடைக்கும். அடுத்தது
இதில் குடில் இருக்குது. சரி, குடிலுக்குள்ளே போவோம், வாங்குவோம். நல்லா இருக்குது இந்த அமைப்பு. நானும் தங்கச்சியும் சமையல் நிகழ்ச்சி செய்கிறனாங்கள் தானே, அதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று செய்யணும்னு யோசிக்கிறோம். இப்போ நான் நிறைய நாளாக அதை செய்யணும்னு இந்த யூடியூப் சேனல் பார்க்குறாங்களே, டே நீ அதை கதைக்காதுன்னு வேறு சொல்லுவீங்க. பவனீசன் உலகம் என்ற யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறேன்னு போய் பாருங்கோ. அதில் சமையல் நிகழ்ச்சியும் சும்மா இப்போ ஒரு சிவருக்கு முன்னுக்கு 2 கதிரையை மேசையை வச்சுட்டு அதில் சமைக்கிறோம். ஆனால் ஒரு இயற்கை அமைப்போடு இருந்தால் நல்லா இருக்குமென்னு யோசிக்கிறோம். இதை பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ இந்த இடத்த பாருங்கோ, பனை மட்டையால் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது மேலே பாருங்கோ குடில். இந்த குடில் தமிழர்களினுடைய வாழ்வியலில் மிக முக்கியமானது. கூடுதலாக தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மாட்டு தொழுவம் உனக்கு தெரியுமா? மாட்டு தொட்டில் இருக்கும்போது மேலே மாடு நினையாதபடி, மாட்டினுடைய சாப்பாடு நினையாதபடி இந்த மாதிரி போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ வயல் அறுவடைக்கு போகிறவர்கள் சமைக்கிறதுக்காக குடில் மாதிரி ஒன்று கொண்டு போவார்கள். அறுவடை செய்து கொண்டு இருக்கும்போது அதில் இடையில் ஒரு ஆள் சமைச்சு கொண்டு இருக்கும். எல்லோரும் சாப்பிட்ட உடனே அந்த குடியில் அப்படியே எடுத்து மூடி விட்டுட்டு பிறகும் அறுவடை செய்துட்டு விரைக குடியில் கொண்டு வருவார்கள். அப்போ குடில்ன்றது உண்மையாக நல்ல ஒரு இதுதான். இந்த மாதிரி எல்லாரும் உங்களுடைய வீட்டில் ஒன்று அமைக்கலாம். இதுக்கு அவ்வளோ பெரிய செலவாகும் இல்லை. இந்த பண்ணைக்கு நீங்கள் வந்தால் இங்கே இருக்கிற பண்ணையை நீங்கள் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்க, இதில் நான் காட்டின மாதிரி இந்த அறையில் நீங்கள் தங்கலாம். அடுத்தது என்னென்னா, இங்கே நீங்கள் சமைச்சும் சாப்பிடலாம். அவர்கள்ட்ட சாப்பாடு இத்தனை சாப்பாடு வேணுமென்று சொல்லியும் வேண்டி சாப்பிடலாம். அது ஒரு சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு சூழல் அமைச்சு கொள்வீங்களா இருந்தால் நல்லா. எல்லாருக்குமே இப்போ கடையில் போய் சாப்பிட்றத விட நாங்களாக சமைச்சு கதைச்சி பேசி அடிபட்டு நுள்ளுப்பட்டு கிள்ளுப்பட்டு சாப்பிடணும்னு யோசிப்பீங்க. அப்படியானவர்களுக்கு இந்த இடம் உண்மையிலே பொருத்தமாக இருக்கும். இதில் இருந்து சாப்பிடலாம், அல்லது அதில் ஒரு பாயை விரித்து போட்டு அதுக்கு கீழே இருந்து சாப்பிடலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த குடில் உண்மையாக உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் எதிர்காலத்தில் வரும்போது இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது இந்த சூழலை பாருங்க, வெளியில் அப்படியே பச்சை பசேலண்டு, அதாவது தரை தோற்றமெல்லாம் முழுமையாக பச்சை பசேலண்டு இல்லை. இந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தரை, இது ஒரு கட்டு கட்டி அதுக்குள்ளே புல் பதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பதிக்கப்பட்டிருக்கு. புல் மட்டும் பதிச்சு போட்டு விடாமல் இந்த மாதிரி சாடி வைத்து பூங்கண்டு நடப்பட்டிருக்கு. பாருங்க, நிறைய தாவரம். அடுத்தது இதுவும் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன தாவரம்ன்றதை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதில் வெயில் படுது. இப்படி திரும்பி பாருங்கள், அந்த இடத்து வெயில் படாமையும் இருக்கக்கூடாது. அந்த இடத்த நல்ல நிழலாக இருக்குது. இப்போ இந்த இடத்த பாருங்க, நல்ல நிழலாக இருக்குது. அப்படியே அந்த இடத்த பாருங்க, மாமர நிழலை எப்படி இருக்குது. அப்படி இந்த இடம் அவ்வளவு செழிப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இந்த தென்னை மரத்தை சுற்றி இந்த கொடி படர விட்டுருக்கு. இந்த கொடி நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன். கமுவை சுற்றியெல்லாம் உயரத்துக்கு போகும், நல்ல வடிவாக இருக்கும். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். இந்த காணொலியில் இந்த வீட்டை சுற்றி காட்டியிருக்கிறேன். இந்த வீட்டோட சேர்ந்திருக்கிற சூழலையும் காட்டியிருக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த வீடு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால், முன்னுக்கு அந்த பெயர் பலகை இருக்கிற இடத்த அந்த தொடர்பன் காட்டியிருந்தனா அந்த தொடர்பனோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டண விவரங்கள் அது மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு நாள் நிற்க போகிறீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் கட்டணம். ஒரு 5-6 நாள் நிற்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கதைச்சி பார்க்கலாம். எனவே அவர்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு கதைச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். நாளைய காணொலியில் இந்த பண்ணையில் வேறு என்னென்ன இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.